வணக்கம், நான் உங்கள் பாவனா பேசுகிறேன். நம்ம வந்து நிறைய பேசுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு மேடையில் ஏறி பேச சொல்லிட்டாங்க என்னுடைய அம்மா. அவங்களுடைய ஒரு ஷோவில் விபா அப்படிங்கிற ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மாம் அண்ட் ஐ அப்படிங்கிற ஒரு ஷோ பண்ணாங்க. அம்மா பொண்ணு தானே, நம்ம வீட்டில் சண்டை போடுற மாதிரி நீ வந்து சண்டை மூட்டி விடு மற்ற அம்மா பொண்ணு நடுவில் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இது ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடை ஏறும்போது சென்னை லைவ் 104.8 FM இதுதான் இங்கிலீஷ் ரேடியோ ஸ்டேஷன் இன் சென்னை. அப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண உடனே அம்மா இந்த பொண்ணு இவ்வளோ பேசுதே, இவ்வளோ சண்டை மூட்டி விடுதே, ஆஹா நமக்கு வந்து நம்மளுடைய மார்னிங் ஆர்ஜே கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடிஷன் கூப்பிட்டாங்க. பட் நம்ம நார்மலாக பேசுகிறதுக்கும் ரேடியோவில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் வந்து படிச்சுக்கிட்டேன். ரேடியோ அப்படிங்கிற ஒரு ஃபோரம் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அப்போ நிறைய தமிழ் தெரியாதுங்க, அதனால இங்கிலீஷில் இறங்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து தமிழ்லையும் ஆர்ஜே ஆகணும் அப்படிங்கிற ஆசை அதிகரிச்சிருச்சு. விஜய் டிவி, ஓகே, எனக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னால் அது விஜய் டிவியில் வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனுடைய ஃபஸ்ட்டு ஆடிஷன் செம்ம ஃபன்னியான ஒரு விஷயங்க, அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே ஆகணும். இதில் வந்து பெரிய ஷோ, நீங்கள் வந்து ஓப்பனிங் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கொடுத்தாங்க. அது வந்து தொடர் பிரம்மாண்டம், தோல்வி இல்லா முயற்சிகள், அசாதாரண கனவுகள், அதிசய சாதனைகள், இந்த மாதிரி ஃபுல்லாக போய்ட்டு ஒரு கோபி அண்ணா ஸ்கிரிப்டை தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், அதை படிக்கக்கூட முடியலைங்க. ஏன்னா எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, இங்கிலீஷ் தான் கற்றுட்ருக்கேன், ஹிந்தி தான் என்னுடைய செகண்ட் லாங்குவேஜ் வேறு. என்ன பண்ணலாம், இது எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். நான் அண்ணா நீங்களே படித்து காமிங்களேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு மேனேஜ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிவிட்டு அது முடியாமல் 25-30 டேக்கு வாங்கி, சரி நான் எனக்கே கொஞ்சம் முடியல சார், பாவம் உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு வருத்தமாக இருக்குது, நான் நெக்ஸ்ட்டு ஷோக்கு வரேன், நான் நல்லா கற்றுக்கிட்டு வரேன், தமிழ் கற்றுக்கிட்டு வரேன்னு சொன்னேன். ஏன்னா அதே மாதிரி கொஞ்சம் ஒரு வீம்பு இருக்கும் இல்லையா, ஐயோ என்ன இவ்வளோ மோசமாக பண்ணிட்டோம் ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அடுத்த ஷோவில் பாஸ் ஆகிட்டேன். இந்த ஆடிஷன் இல்லைன்னா விஜய் டிவிக்குள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது. அண்ட் தமிழ் அவ்வளோ சரளமாக என்னால் படிச்சிருக்கவும் முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு தட் ஆடிஷன். சிவா உடைய ஃபைனல் ஷோ, அவருடைய லாஸ்ட் ஷோ ஆன் விஜய் டிவி வாஸ் ஜோடி சீசன் 5. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்பேக் ஷோ ஆன் விஜய் டிவி. ஸோ ஒரு குட்டி ஷோ மிஸ் சென்னை சென்னை மேன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப என்ட்ரு ஆனது, ஐ திங்க் ஆஃப்டர் 2 years கேப் வாஸ் ஜோடி சீசன் 5. அப்போவே சிவா வாஸ் வெரி வெரி பாப்புலர். அண்ட் அந்த ஷோ வந்து ஒவ்வொரு ஷூட்டுக்கு அப்புறங்க என்னுடைய வாய்ஸ் ஏற்கனவே பயங்கர பேஸ், ஆனால் அந்த ஷூட்டுக்கு அப்புறம் அப்படி தான் பேச ஃபுல்லாக காற்று வரும். ஏன்னா அவ்வளோ சிரிக்க வைப்பார் சிவகார்த்திகேயன் அந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம். அண்ட் நடுவில் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அண்ட் ஷூட் நடக்கும்போது கேமராலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ப்ளூப்பர்ஸ் இருக்குதுன்னு. அது 10% தான், 90% அவர் வந்து எங்களை சிரிக்க வச்சதில் என்னுடைய வாய்ஸே போயிடும். நல்லா ஃபஸ்ட்டு நான் வரும்போதுலாம் சொல்வேன், சிவா இன்றைக்கி நோ ஜோக்ஸ், நான் அவங்க பக்கத்துலேயே உட்கார போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் வெரி வெரி கிஃப்டட். அண்ட் இப்போ வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிற ஹைட்ஸ் பார்த்தா ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார். எனக்கு எப்போதுமே எப்படி தாங்க, நான் வந்து அமிதாப் பச்சன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், ஒவ்வொரு ஷோக்குள்ளே போகும்போதும் உங்களுக்கு பயம் இருக்கணும், பயம் இல்லைன்னா நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வேத வாக்காக எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு சின்ன ஷூட், அதாவது இந்த ஷூட் எடுத்துக்கிட்டாலே எனக்கு கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கும், நல்லா பண்ணணும் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஷூட்டும் அப்படி தான் இருந்தது. பட் ஐயோ நம்ம செலிப்ரிட்டிஸ் கிட்ட பேச போகிறோம், மக்கள் நம்மளை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற பயம் எனக்கு இல்லை. ஏன்னா மக்கள் வந்து நல்லவங்க, நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயம் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ஆடியன்ஸ் பார்த்தோ இல்லை செலிப்ரிட்டிஸ் பார்த்தோ பயம் இல்லை. பட் நம்மளுடைய வேலையை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம், இந்த பொறுப்புக்காக பயம். செலிப்ரிட்டிஸ் வந்து விஜய் டிவி அடிச்சிக்கவே முடியாதுங்க, செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு வருது. என்னுடைய ஃபஸ்ட்டு லைவ் வாஸ், தட் இஸ் லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 லைவ் கிராண்ட் ஃபினாலே லைவ். நம்ம வந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் 50,000 பேர், அதுவும் வந்து ஒவ்வொரு வீட்டில் பார்த்துட்ருக்காங்க, பல கோடி தமிழர்கள் உலகம் முழுவதும் பார்த்துட்ருக்காங்க இப்படிங்கிற பில்டப்லாம் நம்ம வந்து நிகழ்ச்சி வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொடுத்தோம். ஆனால் லைவில் நடந்து வந்துடும்போது உதறிச்சு பாருங்கள் காலில். நல்ல வேளை ஒரு சாரி கட்டிகிட்டு இருந்தேன், அதனால் யாருக்குமே தெரில. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய டிரெக்டர் சொன்னாங்க, பை த வே யார்கிட்டையும் சொல்லலை, உங்கள் 2 பேர்கிட்டே தான் சொல்லணும், ஏன்னா நீங்கள் தான் இன்ட்ரோ கொடுக்கணும், ரஹ்மான் சார் வராரு அப்படின்ட்டாங்க.
எம்மா ஃபஸ்ட்டு லைவு இவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க, அதுக்கு மேலே ரஹ்மான் சார் வேறு வராரு, என்ன பண்ணுறது, எவ்ரி திங் கேம் டுகெதர். வரும்போது கூரையை பிச்சுக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வென் இட் ரெயின்ஸ் இட் போர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்னுடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 லைவ். அண்ட் எவ்ரி திங் வெண்ட் ஆஃப் வெல். ரஹ்மான் சாரை அந்த ஸ்டேஜில் லைவாக இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் ரஜினி சாரோட கோச்சடையான் ஆடியோ லான்ச் பண்ணேன். இப்போது சின்ஸ் ஐ ஆல்சோ ஒர்க் இன் பாம்பே, ரித்திக், கட்ரீனா, ஷாருக், தீபிகா அவங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்க கூட மேடை நிகழ்ச்சிகள் அண்ட் டெலிவிஷன் ஷோஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ தட்ஸ் பின் வண்டர்ஃபுல். Let's go, let's go, let's go. உலகம் ஒரு கால்பந்து, உலக ஜெயிக்க நீ முந்து, சந்தால் ஒரு ஃபுட்பாலு, ஸ்பீடா வருமே வன்மில்ல, அதற்கு முன்னால எழுந்தாயம்பி அடிப்பனி கொல்லு, அதற்கு முன்னால எழுந்தாயம்பி அடிப்பனி கொல்லு, அதுக்கு முன்னால எழுந்தாயம்பி அடிப்பனி கொல்லு, கொல்லு பறக்கும் தன்னா ஏரியா ஃபுல்லா கன்னா கன்னா, கொல்லு பறக்கும் தன்னா ஏரியா ஃபுல்லா கன்னா, பறக்கும் விசில் பாட்டு பந்த ஜெயிச்சு காட்டு. பொப்போ 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 let's go, let's go, பொப்போ 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 let's go, let's go, பொப்போ 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 let's go, let's go. டப்பிங் அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன் இல்லையா, மியூசிக் என்னுடைய லிஸ்ட்டில் இருந்த மாதிரி டப்பிங்கும் என்னுடைய லிஸ்ட்டில் இருக்குது. நிறைய இந்த ஷார்ட் ஆட் கமர்ஷியல்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய ஆடுக்கு ஆஃப்கோர்ஸ் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, நடந்து முடிஞ்சால் அந்த நல்ல செய்தி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மேரிட் லைஃப். ஆக்சுவலி எல்லாருமே கேட்பாங்க, பாவனா அவனுக்கு நிஜமாகவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுடைய புருஷனுடைய முகம் கூட எனக்கு காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து மீடியாவில் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். பட் ஹீ இஸ் நாட் வெரி என்ன சொல்கிறது, ஃபெமிலியர் வித் த மீடியா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மீடியா அப்படிங்கிற உலகம் வந்து ரொம்ப ஏலியனாக இருக்கும். அதனால அவர் கார்ப்பரேட் உலகத்தில் மூழ்கிட்டார். அதனால் நீ வந்து உன்னுடைய லைனில் போயிட்டே இரு, நான் என்னுடைய லைனில் போயிட்டே இருக்கேன், 2 பேரும் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய பேர் நிக்கில் ரமேஷ், பிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதை நான் வந்து உறுதியாக இப்போ வந்து உண்மையை சொல்லிடுறேன் அவங்கக்கிட்ட. அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங் அண்ட் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அவர் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே என்னுடைய மாமனார் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால பாதி ஓகே அப்படின்னு சொன்னதே அவங்களுக்காக தான். அவங்க வந்து நிஜமாகவே நான் ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அவங்க சென்னையில் தான் இருக்காங்க, வெரி க்ளோஸ் டு வேர் மை பேரண்ட்ஸ் ஸ்டே. ஸோ இந்த வீட்லேருந்து அந்த வீடு நான் தாவிட்டே இருப்பேன், 2 நிமிஷம் தாங்க ஆகும், 200 மீட்டர்ஸ். அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஹஸ்பண்ட் வந்து இப்போ பாம்பேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால பாம்பே சென்னை அப்படின்னு சென்னையில் வேலை விட முடியுமாங்க, விடவே முடியாது இல்லையா. ஸோ ஐ மீன் சென்னை வேலைக்காக பாம்பேலையும் அப்பப்போ வேலை பண்ணேன். ஓகே, இவ்வளோ வருஷமாக பாவனா பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அண்ட் இந்தியா கிளிட்ஸ் மூலியமாக எல்லா கேள்விகளும் நுணுக்கமாக கேட்டு இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் தீஸ் டீட்டெயில்ஸ் வித் யூ அஸ் வெல். எனக்கு இவ்வளோ வருடங்களாக நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ மீன் தட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஏன்னா ட்விட்டர்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, எவ்ரிபடி ஹூ மீட்ஸ் மீ, சென்னையில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அண்ட் all the music lovers, எப்போ மீட் பண்ணாலும் you have such lovely things to say. எனக்கு என்னென்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும், அதையும் கொஞ்சம் மிஞ்சி I should make you proud. So hope I do that. Thank you so much for your support. Love you all. For all the latest updates and information, subscribe to indiaglitz.com.